ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி ஆல்ஃபா ருப்பி. இன்றைக்கி மார்க்கெட்டில் டம்மால் டுமில்னு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு வந்து கோல்டு வந்து ரெக்கார்டை பிரேக் பண்ணிடுச்சு. டாலர் இண்டெக்ஸ் வந்து கிராஷும் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய பட்ஜெட் ரூமர் வந்து மிடில் கிளாஸ் வந்து குஷிப்படுத்திட்டு இருக்குது. இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் குட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஃபைனலாக ரீக்ளைம்டு இட்ஸ் 200 டெய்லி மூவிங் ஆவரேஜ் விச் இஸ் அ ஹியூஜ் சைக்காலஜிக்கல் வின் ஃபார் புல்ஸ். இது வந்து புல்ரனுக்கு வந்து ஒரு சிக்னல் கொடுக்குது. பட் இதே சமயம் வந்து யூஎஸ் அண்ட் ஈரானுக்கான கான்ஃப்ளிக்ஸ் வந்து டெவலப் ஆகிட்டே இருக்குது. ஏதாவது ஒரு சிக்னல் வரும்போது இது போல் ஒரு நியூஸ் வந்து மார்க்கெட்டை மறுபடியும் கீழே இழுத்துட்டு வந்துடுது. லெட்ஸி இது எப்படி இந்த நியூஸ் வந்து எப்படி ப்ரோக்ரஸ் ஆகுதுன்ட்டு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்றைக்கி வந்து எஃப்ஐஎஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து 480 கோடிக்கு வந்து எஃப்ஐஎஸ் பை பண்ணியிருக்காங்க. டிஐஸ் வந்து தொடர்ந்து வந்து பை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கும் வந்து 3361 கோடிக்கு வந்து பை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து குளோபல் லெவலில் வந்து ஒரு பெரிய ஷாக்கர் என்ன பார்த்தீங்கன்னா, டாலர் இண்டெக்ஸ் வந்து 4 இயர்ஸ் லோவுக்கு வந்துருச்சு. அரௌண்ட் 96 லெவலில் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, டாலர் வீக்னஸ் இஸ் கிரேட், ஐ டோன்ட் கேர் அபவுட் இட்னு சொல்கிறாரு. இது எக்ஸ்போர்ட்டுக்கு நல்லதுன்னு நினைக்கிறாரு. இதனால் மற்ற எக்கனாமிக் கரன்சி இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து ஸ்ட்ராங் ஆகும். பட் கோல்டு இஸ் அல்டிமேட் வின்னர், ஹிட்டிங் ஏ ரெக்கார்ட் ஆகி ஒரு அவுன்ஸுக்கு வந்து $5200 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அனலிஸ்ட்லாம் இப்போ வந்து டார்கெட்டை வந்து $6000 வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் சில்வரும் வந்து இன்னொரு ரெக்கார்டை வந்து வச்சுருக்கு. இப்போ வந்து சில்வர் வந்து ஒரு அவுன்ஸுக்கு வந்து $113 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சிட்டி வந்து இப்போ சில்வர் வந்து $150 வரைக்கும் போகுண்டு டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க. டாலர் விழுந்தால் இந்தியா மாதிரியான ஒரு எமர்ஜிங் மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ். டாலர் விழ விழ நம்ம ஒரு ருப்பி வந்து ஸ்ட்ராங் ஆகும். இது இந்தியாவோட இம்போர்ட் பில், பெட்ரோல், கேஸ், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் குறையும். இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணதுக்கும் இது பெரிய ஹெல்ப் பண்ணும். பட் கோல்டோட அன்ஸ்டாப்பபிள் ரைஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு ஒரு பெரிய ஹெட்ஜாக இருக்கும். ஸோ சான்ஸ் கிடைக்கிறப்பெல்லாம் கோல்டை வந்து அக்குமுலேட் பண்ணுங்கள். சிம்பிள் ரூல் என்னென்னா, டாலர் வீக்கானா கோல்டு மேலே போகும். அடுத்து பட்ஜெட் செஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது தொடர்ந்து இப்போ வந்து ரூமர்ஸும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது என்ன ரூமர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் கெயின்ஸை வந்து 87A ரீபேட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறாங்கிறது தான் ரூமர். இப்போ 87A ரீபேட்னா என்னென்னா, இப்போ நியூ டேக்ஸ் ரீஜன் படி 12 டேக்ஸ் வரைக்கும் ரெகுலர் இன்கமுக்கு 0 டேக்ஸ். பட் நீங்கள் ஸ்டாக்ஸில் ப்ராஃபிட் பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது கேபிட்டல் கெயின்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா, இந்த 12 டேக்ஸ் ரிபேட் வந்து பெனிஃபிட் கிடைக்காது. ரூமர் என்னென்னா, பட்ஜெட்டில் வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை எடுக்க போகிறாங்கன்றது தான் ரூமர். உங்களுடைய டோட்டல் இன்கம், சேலரி ப்ளஸ் ஷேர் ப்ராஃபிட் டுகெதர் அப் டு 12 லேக்ஸ் வரைக்கும் டேக்ஸ் ஃப்ரீ வாங்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து அமலுக்கு வந்தால் இது மிடில் கிளாஸ் இன்வெஸ்டருக்கு ஒரு செம்மையான நியூஸாக இருக்கும். இது வரைக்கும் டேக்ஸ்க்கு பயந்து ப்ராஃபிட் புக் பண்ண இருந்த மிடில் கிளாஸ்லாம் இப்போ தைரியமாக மார்க்கெட்டுக்குள்ளே வருவாங்க. இது ரீட்டைல் பார்ட்டிசிபேஷனை பூஸ்ட் பண்ணதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. நேற்று நம்ம வீடியோவில் பார்த்துருந்தோம், இந்தியா யூ ட்ரேடோட டீல் வந்து கன்சாலிடேட் ஆகிருக்குன்ட்டு. இன்றைக்கி வந்து ஹெட்லைன் ஃபுல்லாகவே இந்தியா யூ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் தான். இதனால் மெட்டல்ஸ், டிஃபென்ஸ், கெமிக்கல்ஸ் செக்டர்ஸ்க்கு பெரிய பூஸ்ட் கிடைக்கும்ன்ட்டு சிட்டி சொல்கிறாங்க. பட் ரியாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் இந்த டீல் வந்து சைன் ஆகலை. இப்போதைக்கு லீகல் ரிவ்யூக்கு தான் அனுப்பியிருக்காங்க. சைன் பண்ணுறதுக்கு 5 to 6 months ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒன்ஸு சைன் பண்ணதுக்கு அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் ஆகிறதுக்கு எப்படி ஏப்ரல் 2027 தான் இம்ப்ளிமெண்டேஷனாக பண்ணுவாங்க. ஹெட்லைன் மேனேஜ்மெண்ட்டுக்காக இப்போ நியூஸ் வந்தாலும் ஆக்சுவல் எஃபெக்ட் வர்றதுக்கு இன்னும் ஒரு வருஷமாவது ஆகும். ஸோ இமீடியட்டாக ஒயின் அண்ட் கார்ஸ்லாம் சீப் ஆகிடுன்ட்டு நினைக்காதீங்க. இப்படி தான் நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. அடுத்து நம்ம ட்ராக் பண்ணுற சில ஸ்டாக்ஸோடைய ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அது என்னன்றதை குயிக்காக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எஸ்பிஐ கார்ட்ஸோட ரிசல்ட் வந்திருக்கு. 45% ஜம்ப் ஆகிருக்கு. கிரெடிட் கார்டு செக்மெண்ட்லாம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குன்னு எல்லோரும் பயந்துட்டு இருக்கும்போது எஸ்பிஐ கார்ட்ஸ் வந்து மேசிவ் பீட் கொடுத்துருக்காங்க. ரெவன்யூ வந்து 5130 கோடி, 11% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் வந்து 557 கோடி, 45% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அசட் குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கு. அதாவது கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்க கடனை ஒழுங்காக திருப்பி கட்டுறதுனால லோயர் என்பிஎஸ். அது மட்டும் இல்லாமல் டிஃபால்ட் ரேட்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு. டிஃபால்ட் ரேட்ஸ் குறைஞ்சதுனால கம்பெனியோட ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
அடுத்து வந்து டிவிஎஸ் மோட்டரோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இவங்களோட ரிசல்ட்ஸும் மைண்ட் ப்ளோவிங்காக இருக்குது. ரெவன்யூ வந்து 37% அண்ட் ப்ராஃபிட் வந்து 57% ஜம்ப் ஆகி 1315 கோடியை டச் பண்ணிருச்சு. இன்டர்நேஷ்னலில் டூ வீலர் சேல்ஸும் இவி வால்யூம்ஸும் 1.0 லேக்ஸ் யூனிட்ஸ் வந்து செல் பண்ணி ரெக்கார்ட் ஹைட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸோடைய ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட வெளிலன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் தான். ப்ராஃபிட் வந்து 4% ஸ்லிப் ஆகிடுச்சு. ஸ்டாக் வந்து 7% வரைக்கும் விழுந்துருச்சு. மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்படிஷன். பிர்லா ஓப்பஸ் மாதிரியான புது பிளேயர்ஸ் வந்து மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸ் வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால் ஏஷியன் பெயிண்ட்ஸோடைய மார்க்கெட் ஷேரும் மார்ஜினும் ரொம்ப ப்ரெஷரில் இருக்குது. மேஜர் ப்ரோக்கர்ஸ் வந்து சிட்டி சிஎல்எஸ் எல்லாம் செல் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் இருந்தீங்கன்னா எக்ஸிட் பண்ணது பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணி டிசிஷன் எடுங்க. அடுத்து மணப்புரம் ஆசீர்வாத ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அவங்களுக்கு ஒரு பெரிய பிக் லாஸ் வந்திருக்கு. 156 கோடி லாஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அசட் குவாலிட்டி இஷ்யூ அண்டு நான் கம்ப்ளைன்சி ஏரியாவில் போய் யூஜ் கன்சர்ன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் ஃபண்ட் ரைஸ் பண்ணது அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. பட் நீங்கள் ஆல்ரெடி வந்து மணப்புறம் ஸ்டாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணுங்கள். இது போல் நியூஸ் அடிக்கடி வரும். பட் வந்து அவங்க வந்து ரெக்கவர் பண்ணிவிடுவாங்க. இவங்க வந்து மிகப்பெரிய கோல்ட் பிளேயர். ஸோ அதனால் வந்து ஸ்டாக் வச்சுருந்தா ஹோல்ட் பண்ணுங்கள். இதனால் வந்து எக்ஸிட் ஆகிடாதீங்க. சவுத் ஆஃப்ரிக்கா கவர்மெண்ட் வந்து ஒரு பிளான் பண்ணுறாங்க. இந்தியா அண்ட் சைனீஸ் வெஹிக்கிள்ஸ் மேலே வந்து 50% டேரிஃப் போட போகிறான்னுட்டு. இப்போதைக்கு வந்து 25% தான் இருக்குது. இவங்களும் ட்ரம்ப் நியூஸ் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதனால் வந்து மகேந்திரா டாடா மோட்டார்ஸ் அண்ட் மாருதிசுக்கெலாம் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஒரு பெரிய எக்ஸ்போர்ட் மார்க்கெட் இருக்குது. இந்த டேக்ஸ் வந்தால் நம்ம காரோட ப்ரைஸ் வந்து ஏறும். ஸோ சேல்ஸுக்கு குறையும். அதனால தான் இன்றைக்கி வந்து மகேந்திரா ஷேர்ஸ் வந்து 4% வரைக்கும் விழுந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோக்கு எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த வீடியோட சம்மரி என்னென்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி க்ளோஸ்ட் அபோவ் 25,300 ரீக்ளைமிங் இட்ஸ் 200 டே மூவிங் ஆவரேஜ். டிஏஎஸ் அண்ட் எஃப்ஐஎஸ் வந்து இன்றைக்கி வந்து ஸ்டாக்ஸ் பை பண்ணியிருக்காங்க. இது வந்து நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னல். நெக்ஸ்ட் இன்ஃபோசிஸ் அண்ட் HCL ஆர் மேக்கிங் த பிக் மூவ்ஸ் இன் இன்ஃபோசிஸ் டீம்ட் அப் வித் கர்சர் ஏஐ பிளாட்ஃபார்ம் ஃபார் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். அவங்க வந்து இப்போ ஐடி கம்பெனிலாம் ஏஐ இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் ஏஐ பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதனால வந்து மார்ஜின்ஸ் இம்ப்ரூவ் ஆகுன்ட்டு எதிர்பார்க்குறாங்க. பூனாவாலா ஃபின்கார்ப்பு கூட 5 நியூ ஏஐ சொல்யூஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. லைக் சிஐபி அண்ட் கேஒய்சி வெரிஃபிகேஷனுக்கு ஏஐ யூஸ் பண்ணி வந்து யூஸர் வந்து வெரிஃபை பண்ணுவாங்கன்ட்டு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Happy investing. Bye.